ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார்ம் 1 சாப்டர் 1 பார்க்க போகிறோம். ரேஷனல் நம்பர்ஸு. முதல் சப் டாபிக் வந்து இன்டீஜர்ஸ். ஓகேவா? ஸோ இன்டீஜர்ஸ்னால் என்னதுன்னா நம்பர்ஸ் ரேஷனல் நம்பர்ஸ்னால் பெச்சானு அப்புறம் ஒரு புழுவான இல்லாத நம்பர்ஸ். நீங்கள் வந்து இதை வந்து ஸ்கூலில் 2ஆவது படிச்சிருப்பீங்க. பெச்சான்னா என்னது, ஒரு புழுவான என்னது, டெசிமல்ஸ் அப்புறம் ஃப்ராக்ஷன்ஸ், இது 2. ஓகேவா? இது எல்லாமே ஹோல் நம்பராக இருக்கிறது தான் ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கோசத்துலேருந்து 1, 2, 3 அப்படியே 10 வரைக்கும். ஓகேவா? அதே இது நெகட்டிவில் வரும். இதுதான் இது. ஓகேவா? எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் பாருங்க. இது வந்து -1. ஓகேவா? இதுக்கப்புறம் கோசம் வரும் 0. ஓகேவா? அதுக்கப்புறம் 1. இதுதான் இந்த இன்டீஜர்ஸ். ஓகேவா? பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். இந்த 1 வந்து பெரும்பாலும் பாசிட்டிவ்னு எழுத மாட்டாங்க. ஓகேவா? அதனால தான் நம்ம நார்மலாக ஸ்கூலில் 2ஆவது படிப்போம். 2 + 2, 2 + 1, 2 + 3 அந்த மாதிரி வந்து ஒரு நம்பர் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஓகேவா? நெகட்டிவ்னு வரும்போது தான் நெகட்டிவ்னு இந்த மாதிரி எழுதுவாங்க. ஓகே எலியன் கப்பை இது என்னதுன்னா, இது வந்து அராஸ் லவ். ஓகேவா? ஒரு கடலோட லைன் வச்சுக்கோங்களேன், கடல் லைன். கீழே வந்து கடல். ஓகே, இது கடலுக்கு மேலே இருக்குது. ஓகேவா? கடலுக்கு மேலே வந்து 2 கிலோமீட்டர் மேலே இருக்குது. ஓகேவா? இது கடலோட லைன். ஓகே, கடலுக்கு கீழே வந்து ஒரு ஆக்டோபஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்படி தான் வரும் எனக்கு வரிய. இது வந்து நான் லேபிள் பண்ணிடுறோம் ஆக்டோபஸ். ஓகேவா? ஸோ கடலுக்கு கீழே வந்து ஒரு 2 கிலோமீட்டரு கீழே இந்த ஆக்டோபஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ். இது வந்து அதோட அரஸ், ஒரு கோடுக்கு கீழே வந்து எல்லாம் நெகட்டிவ் ஆகிடும், கோடுக்கு மேலே வந்து எல்லாம் பாசிட்டிவ் ஆகிடும். ஓகேவா? அதனால இந்த நம்பர் வந்து நீங்கள் எப்படி எழுதுவீங்க? இப்போ இந்த ஏலியன் கப்பை வந்து அந்த அரஸ் லவுக்கு மேலே இவ்வளோ கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி அதை டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? எப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? சிம்பிள் தான். ஸோ அதோட பதில் தான் +2ன்னு வரும். +2 above sea level. இது வந்து இங்கிலீஷில் சி லெவல்னு சொல்லுவாங்க, மலேயில் வந்து அராஸ் லவ். ஓகேவா? அராஸ் லவ். ஓகேவா? இந்த ஆக்டோபஸ்க்கு அதே தான், சேம் தான். ஆக்டோபஸ்க்கு வந்து -2 below sea level. பாவா அரஸ் லவுட்ல. ஓகே, சிம்பிள். அதுதான். ஸோ சிம்பிள். இந்த சப்டாபிக் இவ்வளோதான். ஓகேவா? பாசிட்டிவ் நெகட்டிவ், பெச்சான் கிடையாது, டெசிமல்ஸ் கிடையாது. ஓகேவா? பெச்சான்னா ஃப்ராக்ஷன்ஸு, டெசிமல்ஸ்லாம் பொறுப்புலோன். ஓகேவா? இது கிடையாது. இதுக்கு தவிர ஹோல் நம்பர்ஸ் 0, 1 to 10. அதுக்கப்புறம் 0க்கு கீழே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம். ஓகே, உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா நான் இந்த மாதிரி போடுறேங்க. ஓகேவா? வந்து என்றைக்குமே 0 தான். ஓகே, என்றைக்குமே 0லேருந்து தான் ஆரம்பிக்கும் ஒரு நம்பர். இதுதான் ஹோல் நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் 1 போகும், 2 போகும், 3, 4 போயிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த 0க்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் நெகட்டிவ். அதே நம்பர்ஸ் தான் 1லேருந்து 10 வரைக்கும், ஆனால் எல்லாம் நெகட்டிவாக போய்கிட்டே இருக்கும். இதுதான் அது. இவ்வளோதான் இந்த இன்டர்ஜெக்ஷன் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஃப்ராக்ஷன்ஸ் பெச்சான் இந்த மாதிரி இருக்கும். இது நெகட்டிவ்ல வந்தாலும் பாசிட்டிவ்ல வந்தாலும் இது வந்து இன்டர்ஜர்ஸ் கிடையாது. அதே போல தான் ஒரு புழுவான டெசிமல்ஸ்.
இதுவும் பாசிட்டிவ் நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா இது வந்து இன்டீஜர்ஸ் கிடையாது. ஓகேவா? ஹோல் நம்பர்ஸ் மட்டும்தான் இன்டீஜர்ஸ். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம வந்து செல்ஃப் ப்ராக்டிஸ் 1.1 ஏ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மொதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன்ஸ் ரெப்ரசென்ட் டூ ஆப்போசிட் சேஞ்சஸ் யூஸிங் பாசிட்டிவ் நம்பர் அண்ட் நெகட்டிவ் நம்பர். ஸோ சேம் தான் மொதல் மாதிரி நான் சொன்னது, பாசிட்டிவ் எல்லாம் நெகட்டிவ். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா படம் ஏ பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோப்ளேன் காட்டுறாங்க, அப்புறம் கீழே ஒரு சப்மெரீன் இருக்குது. ஓகேவா? அந்த ஏரோப்ளேன் வந்து ஓகே இது ஏரோப்ளேன்னு வச்சுக்கோங்களேன். 1000 மீட்டருக்கு மேலே இருக்குது. ஓகே, 1000 மீட்டருக்கு மேலே இருக்குது. எதுக்கு மேலே? கடலுக்கு மேலே, அராஸ் சி லெவலுக்கு மேலே. ஓகே, 1000 மீட்டர் மேலே இருக்குது. கீழே ஒரு சப்மெரீன் இருக்குது, 250 மீட்டர். ஓகே, சப்மெரீன். ஓகே, சப்மெரீன் இல்லை. ஓகே, படம் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து 2 விதமான நம்பர்ஸில் இருந்து சொல்கிறேன், பாசிட்டிவ் நம்பர், நெகட்டிவ் நம்பர். ஓகேவா? இப்போ அதோட விட எப்படி வரும், ஆன்சர் எப்படி வரும்? கப்பா வந்து 1000, அராஸ் லவுட்ன்றது வந்து 0ன்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கு கீழே போணுச்சுன்னா என்னவாக மாறும்? நெகட்டிவாக மாறும். அதுக்கு மேலே போணுச்சுன்னா பாசிட்டிவாக மாறும். அப்போது இந்த கப்பா வந்து இந்த 0ன்றது இந்த அராஸ் லவுட்க்கு மேலே இருக்குது. ஓகேவா? அப்போது பாசிட்டிவாக என்ன வரும்? பாசிட்டிவாக 1000 வரும். ஓகேவா? அந்த சப்மெரீனு நெகட்டிவ் 250. இவ்வளோதான், சிம்பிள். புரிஞ்சுதா? ஓகே, இந்த இதில் வந்து நான் ஒன்று உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? என்ன தான் நீங்கள் எழுதுனாலும், என்ன மேத்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எதுவாக இருந்தாலும் லைஃப்பில் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இந்த நம்பர்ஸ் எழுதும் போது அதுக்கு பக்கத்தில் எதை வச்சு எழுதுறீங்களோ அதோட ஒரு சிம்போலோ இல்லை ஒரு ரீடிங்கோ ஏதாவது இருக்கும். ஓகேவா? அதை நீங்கள் எழுத மறந்துடாதீங்க. ஓகே, அது கம்பல்சரி எழுதி தான் ஆகணும். அது இல்லைன்னா கூட மார்க்காக பார்த்தவங்க உங்களோட எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த கொஸ்டின் பாருங்கள், எனக்கு அப்பா வந்து 1000 மீட்டருக்கு மேலே இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. அப்போது இங்கே நம்ம வந்து பாசிட்டிவ் 1000 என்னது, 1000 மீட்டர்னு தான் எழுதணும். ஓகேவா? 250 மீட்டர் கீழேனா நெகட்டிவ் 250 மீட்டர். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இப்போ நம்ம வந்து பி போவோம். ஓகே, பி பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் என்ன கட்டுறாங்கன்னா, நான் சிம்பிளாக இந்த மாதிரி போடுறேன்னு. ஓகே, மேக்கிங் அ ப்ராஃபிட் ஆஃப் 2000 RM 2000. மேக்கிங் அ ப்ராஃபிட் ஆஃப் RM 2000 போட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து incurring a loss of RM 500. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி ஆன்சர் எழுதுவீங்க? 2 விதமான நம்பர்ஸில் எழுத சொல்லியிருப்பேன், ஒன்று பாசிட்டிவ், அப்புறம் நெகட்டிவ். ப்ராஃபிட்னா என்றைக்கும் என்னது, பாசிட்டிவாக நெகட்டிவாக? நிச்சயமாக பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போது பாசிட்டிவ் RM 2000. லாஸ்னால் இன்றைக்கும் குறையிறதுன்னு அர்த்தம். குறையிறதுனா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஸ்கூலாக 2 படிச்சிருப்பீங்க. குறைக்கிறதுனா எப்படி குறைக்கிறது? மைனஸ்னால் நெகட்டிவ் RM 500. ஓகே, சிம்பிள். இதுதான் உங்களோட செல்ஃப் ப்ராக்டிஸ் ஃபார்ம் 1ஓட சாப்டர் 1 சப்ஜெக்ட் 1ஓட அத்தியாயம். ஓகே, இப்படி தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 1.1 பிக்கு போக போகிறோம். ஓகே, 1.1 ஏ முடிச்சாச்சு. ஓகே, 1.1 பிக்கு போகிறோம். 1.1 பி நம்பர் 1 வந்து
என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபாலோயிங் டேபிள் மார்க் ரைட் ஃபார் நம்பர்ஸ் விச் ஆர் இன்டீஜர்ஸ் அண்ட் மார்க் wrong டெக்ஸ்ட்ல ஃபார் நம்பர்ஸ் விச் ஆர் நான் இன்டீஜர்ஸ்னு போட்டுருக்கீங்க. ஓகேவா? ஸோ மொதல் என்ன வருது, அதாவது 3/4. இதை நான் முதலே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. ஓகே, ஃப்ராக்ஷன்ஸ் டெசிமல்ஸ் இன்டீஜர்ஸான்னு நான் உங்களுக்கு கேட்டேன். ஓகேவா? நான் இது முதலே சொல்லி தந்துட்டேன். ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் டெசிமல்ஸ் வந்து இன்டீஜர்ஸ் கிடையாது. ஸோ இது ரைட்டாக ராங்கா? ஆஃப்கோர்ஸ் ராங். ஓகேவா? ரெண்டாவது -24. இதோட பதில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ரைட். ஓகே, ஏன்னா இது வந்து ஹோல் நம்பர் நெகட்டிவ்னா இன்டீஜர் தான். ஹோல் நம்பர்னாவே இன்டீஜர்ஸ் தான். ஓகே, எக்ஸப்ட் டெசிமல்ஸ் ஃப்ராக்ஷன்ஸ் பொச்சான் புருக்குழுவன், இது தவிர 0வாக இருந்தால் கூட இன்டீஜர்ஸ் தான். ஓகே, அடுத்தது 35. ஆஃப்கோர்ஸ் ரைட்லா, ஏன்னா இது வந்து ஹோல் நம்பர் தான். ஓகே, இன்டீஜர். 6.7 wrong. -29 right. 900 whole number right. -4.34 கிடையாது, ஏன்னா இது வந்து டெசிமல்ஸ். ஓகே, 72 ரைட். ஓகே, அடுத்தது 1/2 -1/2 -1/2 ராங்களா? ஏன்னா என்னது, ஏன்னா அது வந்து ஃப்ராக்ஷன் பச்சான் 0. ஆஃப்கோர்ஸ் ரைட். ஸோ இதுதான் அதோட ஆன்சரில். ஓகே, இதுதான் அதோட ஆன்சர். அடுத்தது வந்து ரெண்டாவது கேள்வி போவோம். Copy the diagram on the right. Select integers from the following list of numbers and write them in the diagram. ஓகே, இது சேம் தான். இன்டர்ஜர்ஸ்ன்றது அந்த சர்க்கிள் இருக்குல்ல, அதில் வந்து கொடுத்துருக்கிற நம்பர் எல்லாத்தையும் அந்த பூலாட்குள்ளே எழுந்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. எழுந்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னது, இதுவும் சேம் தான். -0.25. இதுனா இன்டர்ஜரா? கிடையாது, ஏன்னா இது வந்து டெசிமல். அப்போ இது எழுதலாமா அந்த சர்க்கிளில்? முடியாது. அடுத்தது 1/3 கிடையாது, ஏன்னா இது வந்து ஃப்ராக்ஷன் கொச்சான். இது ஹோல் நம்பர், இது நீங்கள் அந்த புல்லட்டில் எழுதலாம். -12 ஹோல் நம்பர். -2/8 per puluhan டெசிமல் முடியாது. -2/7 ஃப்ராக்ஷன்ஸ் முடியாது. 0 ஆஃப்கோர்ஸ் இன்டர்ஜர், ஏன்னா 0க்கு அந்தாண்ட அதெல்லாம் பாசிட்டிவ், 0 கீழே எல்லாம் நெகட்டிவ். 0 தான் அதோட மெயின். ஓகே, ஒரு அதாவது ஒரு நம்பர் லைன்ஸ்லாம், நம்பர் லைன்லாம் இந்த மாதிரி இருக்கும். நம்பர் லைன். ஓகே, இது -1 0 1, இதுதான் நம்பர் லைன் சொல்லுவீங்களா? ஓகே, இதில் வந்து ஒரு சிம்பிள் தான். ஒரு உலகத்தில் வந்து 2 விதமானது தான் இருக்கும். ஒன்று நல்லது கெட்டதுன்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி தான் இந்த நம்பர்ஸ் நல்லது கெட்டதுன்னு. நல்லதுன்றது வந்து பாசிட்டிவ், கெட்டதுன்றது வந்து நெகட்டிவ். அந்த நடுவில் அது எதை பிரிக்குது, அதுதான் அந்த 0 கோசம். ஒன்றுத்துக்கும் உதவாது. ஓகேவா? சிம்பிளாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள். 59 சர்க்கிள் எழுந்தலாமா? எழுந்தலாம். 4 5 8. நான் இதெல்லாம் எழுந்திக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக அதோட ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஓகே ரைட், இதுவும் எழுந்தலாம். -6 எழுந்தலாம், ஏன்னா இது வந்து ஹோல் நம்பர். ஓகே, ஸோ இவ்வளோதான். இதோட நம்மளோட செல்ஃப் ப்ராக்டிஸ் 1.1 முடிஞ்சது. ஓகே, இதுதான் அதோட ஆன்சர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல்ஃப் ப்ராக்டிஸ் 1.1 போயிட்டோம். முதல்ல வந்து 1.1 முடிச்சாச்சு, A முடிச்சாச்சு.
ஓகே 1.1c என்னது பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி வந்து for each of the following determine and mark the positions of the given integers ஒன்று நம்பர் லைன். ஸோ நம்பர் லைன்னா என்னது அதுதான் நம்ம அதை காட்டினேன். அந்த -1 0 அப்புறம் 1 ஒரு காரேஜில் அப்படியே சுசோன் பண்ண பாருங்க, அதுதான் இந்த நம்பர் லைன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முதல் கேள்விக்கு வந்து -5 கொடுத்துருக்கீங்க, 5 1 -3. ஓகேவா, இதை வந்து நீங்கள் நம்பர் லைன் தான் எழுதணும். நம்பர் லைனில் எப்படி எழுதுவீங்க? முதல் வந்து கடைசியாக எதுவாக இருக்கும், நிச்சயம் இந்தாண்ட சைட்லேருந்து போகுது. ஓகேவா, இந்தாண்ட சைட்லேருந்து நிச்சயமாக அதுக்கு நடுவில் வந்து ஒரு கோடு இருக்கும். ஓகேவா, 0, அதுதான் எனக்குமே அதோட வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, கோடுக்கு இந்தாண்ட வந்து எல்லாம் நெகட்டிவ், கோடுக்கு அந்தாண்ட எல்லாம் பாசிட்டிவ். ஓகே, இதுக்கு அந்தாண்ட எல்லாம் நல்லது, இதுக்கு அந்தாண்ட எல்லாம் கெட்டது. ஓகே, ஸோ எப்படின்றது ஆரம்பிக்கும் போது எது பாலிங் நெகட்டிவ், ஓகேவா, எது பாலிங் நெகட்டிவ் நிச்சயமாக ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் நேரத்துக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாம் 1 2 3 அப்படி தான் ஆரம்பிக்கும். கடைசியில் எதோ வரும்னா 5 வரும். ஓகே, 5 -5. அதுக்கப்புறம் இன்னும் நெகட்டிவ் இருக்காங்க இருக்குது, -3. அதுக்கு அந்தாண்ட 0 வந்துடும், 0க்கு அந்தாண்ட பாசிட்டிவ் ஃபுல்லாக. ஓகே, சாரி, 0க்கு அந்தாண்ட என்ன நம்பர் வருது, 1 வருது, அதுக்கப்புறம் 5 வருது. இவ்வளோதான். ஓகேவா, இவ்வளோதான். இதை நான் வந்து எழுதி காட்டுறேன் பாருங்க. ஓகே, ஸோ வந்து -5, இது ஒன்று. அதுக்கப்புறம் -4 வரும், 3 வரும், 2 1 0. ஓகேவா, 0. ஓகே, -4 -3 -2 -1 0. அதுக்கப்புறம் 1 வரும், +1 2 3 4 5 இங்கே வரும். ஓகேவா, சிம்பிள், இப்படி தான். ஆனால் நீங்கள் இவ்வளோ நீட்டாலாம் எழுத வேண்டியதுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு மேலே உள்ள இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர்ஸை மட்டும் எழுதுங்க. இதை நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஓகே, எப்படி இருக்கணும், எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும். இதுதான் அதோட சொந்தம். ஓகேவா, தெரியுதா? இதுதான் நம்பர் லைன். இப்போ அடுத்தது வந்து பி. ஓகே, பி வந்து என்ன கொடுத்துருக்கீங்க, 0 -8 2 -10. ஓகே, இதுவும் அதே போல் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். கடைசியில் என்ன வரும், நிச்சயமாக நெகட்டிவ் நம்பர் தான் நிச்சயமாக. ஓகே, -8. அதுக்கப்புறம் சாரி நான் கவனிக்கல, -10 இருக்குது. ஓகே, -10 -8 இது ரெண்டு தான் நெகட்டிவ் நம்பர்ஸ். ஓகே, ஸோ கடைசியில் வந்து -10 வரும் நிச்சயமாக, -10. அதுக்கப்புறம் -8 வரும், -8க்கு அப்புறம் இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்க, 0 கொடுத்துருக்கீங்க, 0 வரும், கடைசியாக 2. ஓகேவா, சிம்பிள், இதுதான். இதை வந்து நான் ஏன் இந்த மாதிரி எழுதுறேன்னா, ஏன்னா எனக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கிடையாது. நீங்கள் புக்கில் வந்து உங்களோட புக்கு நிச்சயமாக நீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் அது வந்து இவ்வளோ நீட்டாக எழுதுறீங்க, அவ்வளோ நீட்டாக எழுதலாம், எப்படி வேணாலும் எழுதலாம். மேத்ஸுன்றது வந்து அதுக்கு வந்து ஒரு இதுதான் பாயிண்ட்டு, இது வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எப்படி வேணாலும் எழுதலாம். ஓகேவா, அதுக்கு டீச்சர் வந்து ராங் சொல்ல முடியாது. அன்லஸ் அந்த டீச்சருக்கு வந்து அதை பற்றி ஐடியா அவ்வளோ இல்லைன்னா மேபி அது ராங்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் இதை வந்து இப்படியாகவும் எழுதலாம், இல்லை இந்த மாதிரியாவது எழுதலாம், இந்த மாதிரியும் எழுதலாம், எப்படி வேணாலும் எழுதலாம். ஜஞ்சி நம்பர் லைனில் இருக்கணும். ஓகேவா, இந்த நம்பர் லைன் எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் இந்த நம்பர் மட்டும் -10 8 அந்த மாதிரின்னு போட்டிங்கன்னா அது ஆஃப்கோர்ஸ் ராங் தான், டீச்சர் ராங் தான் சொல்லுவாங்க அதை. ஓகே, ஸோ இதுதான் அதோட ஆன்சர். ஓகே,
இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ரெண்டாவது கேள்விக்கு போய்ப்போம். இதுவும் ஒரு நம்பர் லைன் தான். ஓகே, ஆனால் இந்த நம்பர் லைன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நடுவில் வந்து பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, கோத்தா. அந்த கோத்தாவில் நீங்கள் ஈஸி பண்ணணும். இது வந்து நீங்கள் ஸ்கோலா 2ஆலே நீங்கள் படிச்சிருவீங்க. இதெல்லாம் நீங்கள் ஸ்கோலா 2ஆலே படிச்சிருக்கீங்க. இதுக்கும் எப்படி தொலாக் பண்ணால், என்ன பண்ணால், எப்படி ஜாப் பண்ணி கொடுக்கணும். அண்ட் தென் another திங், இந்த அத்தனை ஸ்பேஸுமே எல்லாமே ஈக்குவலான ஸ்பேஸ் தான். ஜஸ்ட் நான் ட்ரா பண்ணது வந்து மேபி ட்ரா பண்ணது வந்து சரியாக வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் அக்கார்டிங் டு புக் வந்து இது எல்லாம் ஈக்குவலான ஸ்பேஸ் தான். இதுக்கும் ஈக்குவலான ஸ்பேஸ் தான். ஓகேவா, இது ரெண்டும் ஈக்குவலான ஸ்பேஸுங்க. ஓகே, ஸோ வந்து என்றைக்குமே 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஆனால் ஓகே, 0 அங்கே கொடுக்கல, நம்மளுக்கு வந்து -4 கொடுத்துருக்காங்க. -4க்கு அந்தாண்ட என்ன வருது, 12 வருது. ஓகேவா, அப்போது இதுக்கு நடுவில் உள்ள ஸ்பேஸ் இவ்வளோன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எப்போதைக்கு வந்து நீங்கள் நெகட்டிவ்லாம் கூட பைக்க வேண்டியதில்லை அவ்வளோ. ஜஸ்ட் 12 நார்மல் நம்பர் வச்சு நீங்கள் மைனஸ் பண்ணி பாருங்கள். 12 நிச்சயமாக 12 வந்து -4 பெருசு தான். ஓகேவா, நீங்கள் வந்து இது ஒரு பாசிட்டிவான நம்பருக்கு மாற்றி மைனஸ் பண்ணி பாருங்கள், 8 கிடைக்கும். ஓகேவா, அப்போது இதில் உள்ள ஸ்பேஸ் வந்து 8. ஓகே, இந்த 8 வந்து டிவைட் 2 பண்ணிங்கன்னா 4 கிடைக்கும். 8 டிவைட் 2 பண்ணிங்கன்னா 4 கிடைக்கும். ஏன்னா இது ரெண்டுமே ஈக்குவல் ஸ்பேஸ் தான். அப்போ இதுக்கும் வந்து 4 தான் வித்தியாசம். 4 குறைஞ்சிச்சுன்னா இங்கே என்ன வரும், ஆஃப்கோர்ஸ் -8ல. இன்னும் ஒரு 4 குறைஞ்சிச்சுன்னா -12. பாசிட்டிவ்ல வந்து என்றைக்குமே நம்பர் வந்து கூடியாக தான் போகுதுன்னு சொல்லுவீங்க. 0 to 4 வந்து 4 தான் பெருசுன்னு வைங்க, 6% வைங்க, 8% வைங்க, 12% வைங்க. அதாவது எதுனா ப்ரீவியஸ் நம்பருக்கு அப்புறம். ஓகேவா, ப்ரீவியஸ் நம்பரோட அது பெருசுன்னு வைங்க. இப்போ 12னா 8ஓட பெருசு அப்படின்னு வைங்க. ஆனால் நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா நம்பர் குறைய அதுதான் பெரிய நம்பர்னு சொல்லுவீங்க. ஓகேவா, இப்போ 12 வச்சுக்கோங்க, 12 and -8, -12 and -8. இதில் எது பெருசுன்னு சொல்லுவீங்கன்னா -8ன்னு சொல்லுவீங்க. ஏன்னா என்றைக்குமே வந்து நம்பர்ஸு இப்படி தான் போகும். ஓகேவா, பின்னாடி பக்கமாக போகாது. என்றைக்குமே ஃப்ரண்ட் இப்படி தான் போகும், ரைட் சைட் தான் போகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி போக எல்லாம் பெருசாக மாறிக்கிட்டே போகும். என்றைக்காவது நீங்கள் காசு கணக்கு போது -1000 இல்லையே அப்படின்னு நீங்கள் கணக்கு பண்ணியிருக்கீங்களா? இல்லையே. பாசிட்டிவ் 1000 தானே. பாசிட்டிவ்னு நம்ம சொல்ல முடியும், சொல்ல மாட்டோம். ஆனால் இருந்தாலும் அது பாசிட்டிவ் தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான், சிம்பிள், அவ்வளோதான். நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் குறைய பெரிய நம்பராகும். பாசிட்டிவ் வந்து நம்பர் கூட அது பெரிய நம்பராகும். ஓகேவா, சிம்பிள் தான். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ இப்போ ரெண்டாவது கேள்விக்கு போயிடும். இது வந்து பி. ஓகே, இதுவும் இருக்கிற சேம் தான். 48 - 32 பண்ணிங்கன்னா எவ்வளோ இருக்கும்? -16. ஓகேவா, 48 - 32 பண்ணிங்கன்னா 16 தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுக்கும் உள்ள ஸ்பேஸ் வந்து 16 தான். இந்த 16 டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 8 வரும். ஸோ இது ஒரு இடத்துல வந்து 8 தான். ஓகே, அப்போது 32ல் வந்து 8 குறைஞ்சிச்சின்னா இவ்வளோ வரும். சிம்பிள் தான். அந்த 32ல் வந்து 8 ப்ளஸ் பண்ணுங்க. இங்கே இடம் கிடையாது எனக்கு, பரவாயில்ல, நான் இங்கே வந்து -32 வந்து 8 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 40 கிடைக்கும். நெகட்டிவாக இருக்கிறதுனால நெகட்டிவ் சிம்பிளை மட்டும் போட்டுருங்க, சிம்பிள். ஓகேவா, இப்போ இது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக மாறிக்கிட்டே போகுது. பாசிட்டிவாக மாறுதுன்னும் போது இதை வந்து நீங்கள் -8 பண்ணியும். ஓகேவா, அப்போது -8 பண்ணிங்கன்னா இவ்வளோ கிடைக்கும், 16 கிடைக்கும். ஆனால் இது வந்து 0க்கு அந்தாண்ட போயிருச்சா? இன்னும் இல்லை.
-8 தானே பண்ணீங்க. ஸோ 0க்கு அந்தாண்ட போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போது இது வந்து நெகட்டிவ் நம்பர். சிம்பிள். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். முடிஞ்சிருச்சா? ஸோ இதோட நம்ம வந்து செல்ஃப் ப்ராக்டிஸ் 1.1c முடிக்கிறோம். ஓகே, முடிஞ்சிருச்சு. ஓகே, இது வந்து போனஸு. ஓகே, அதே உங்களில் சில பேருக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா, என்னது இது நெகட்டிவாக இருக்குது, நான் வந்து இந்த நம்பர் வந்து நெகட்டிவாக இருக்குது, நான் என்ன இது பாசிட்டிவாக மாற்றி மைனஸ் பண்ணி அந்த மாதிரி குழப்புறேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா, சில பேர் வந்து அட்வான்ஸாக நீங்கள் இந்த ஃபார்ம் 1லேயே நீங்கள் கால்குலேட்டர் வாங்கியிருப்பீங்க. அப்புறம் பாசிட்டிவ் நம்பர்ஸ் எப்படி மைனஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு லைட்டாக தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நான் ஒரு வே சொல்லித்தரேன். -12 இருக்குல்ல, -12 மைனஸ் எப்படி நீங்கள் பாசிட்டிவில் பண்ணுவீங்களோ அதே போல் தான். எப்படி நீங்கள் பாசிட்டிவில் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் அதோட வே. ஓகேவா? இதே பாசிட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா 12 - 4ன்னு வரும். ஆனால் இது வந்து எக்ஸாக்டாக நான் வந்து -12 - -4ன்னு போடுறேன். ஓகே, இதில் வந்து சிம்பிளான ஒரு இதுதான். ஓகே, நீங்கள் இது வந்து இது படித்தவங்களுக்குலாம் இந்த ஃபார்முலா இந்த இதுக்கு இந்த ஸ்டெப் படித்தவங்க. ஓகே, ஸோ -12 அப்படியே தான் இருக்கும். பாசிட்டிவ் ஆகிரும். ஓகே, அப்போது -12 + 4 பண்ணிங்கன்னா +4 ஆகிறா. +4 பண்ணிங்கன்னா -8 மாறிடும். ஓகேவா? அப்போது இதுக்கும் வித்தியாசம் வந்து -8 வந்துடும். இந்த ஒரு இதுக்கும் வித்தியாசம் -8. இந்த ஒருவோட இது ஒன்றோட ஸ்பேஸ் இவ்வளோன்னு நீ கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா அதே தான். -8 / 2 -4 கிடைக்கும். ஓகே, அப்போது இதோட இது ஸ்பேஸ் வந்து -4. ஓகேவா? எப்போ சிம்பிள் தான். அதே ப்ளாஸ் பண்ணுறது அதே பாசிட்டிவ் நம்பர் வச்சு விளாட்றது மாதிரி தான் இது. ஓகேவா? பாசிட்டிவில் என்ன பண்ணுவீங்க, இந்த கிடச்ச இந்த 4 வந்து -4வோட ப்ளாஸ் பண்ணுவீங்க. அதே தான் இதுவும். சாரி, இந்த கிடச்ச 4 வந்து -4 வந்து எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகேவா? பாசிட்டிவாக இருக்கணும் போது 4 + 4 பண்ணுவீங்க. ஓகேவா? ஆனால் இது வந்து -4 வந்து +-4 பண்ணுவீங்க. ஓகேவா? அப்போது ஆன்சர் -8 தான் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் இதோட ஆன்சர் -8. இது வந்து அட்வான்ஸாக போகணும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த இன்டர்ஜர்ஸை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சவங்களுக்கு, லைட்டாக தெரிஞ்சவங்களுக்குலாம். ஏன்னா இது நிறைய மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கும். இதில் சொல்லப்போனால் நீங்கள் வந்து அஃபால் பண்ணாது. அது ஃபார்முலா மாதிரி இல்லை. அது இந்த மாதிரி மைனஸ் பாசிட்டிவாக ஆகிரும். மைனஸ் ப்ளஸ் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் ஆகிரும். நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் ஆகிரும். பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவ், அந்த மாதிரி. ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எப்போ வந்து செல்ஃப் ப்ராக்டிஸ் 1.1d போயிட்டோம். 1.1d வந்து சரியான சிம்பிள். ஓகே, compare and arrange number 1 question number 1. Compare and arrange -4, 3, 1, -6, 5, 0, -2 in ascending order. ஓகேவா? நான் உங்களுக்கு வந்து முதலே சொன்னேன், நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து இப்போ 6ன்னு வச்சுக்கோங்களேன். 6 அடுத்தது வந்து -4ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? நம்பர் குறைய அந்த நம்பர் வந்து பெருசாகும். ஓகேவா? ஏன்னா அதெல்லாம் வந்து பாசிட்டிவாக நோக்கி போகுது. அப்படின்னும் போது அசெண்டிங் ஆர்டரில் அப்படி தான் இருக்கும். ஓகேவா? -6 அந்தாண்ட -2, -4, -6 அந்தாண்ட -4, -2, 0, 1, 2 அந்த மாதிரி போகும். ஓகேவா? இதுதான் அசெண்டிங் ஆர்டர். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பாருங்கள், -4 கொடுத்துருக்கீங்க, 3, 1,
-6 5 0 -2. ஓகேவா? இதுதான் அவங்க கொடுத்த நம்பர்ஸ். ஓகே, அவங்க கொடுத்துருக்கிற நம்பர்ஸ். இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அசெண்டிங் ஆர்டர்னால் எப்படி போகும் எல்லாம் நம்பர்ஸ் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். சின்னது வந்து என்றைக்கும் நெகட்டிவ் தான், பாசிட்டிவ் என்றைக்கும் நல்லது தான் பெருசாக இருக்கும். ஓகேவா? என்றைக்கும் பாசிட்டிவ் தான் நல்லது. ஓகே, ஸோ அது அப்படி தான் இருக்கும். இந்த பக்கம்லாம் நெகட்டிவ், இந்த பக்கம்லாம் பாசிட்டிவ். அசெண்டிங் ஆர்டர்னும் போது சின்னதுலேருந்து பெருசு. ஓகே, ஸோ இதை இப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க? நீங்கள் நெகட்டிவ் நம்பர் கண்டுபிடிக்கணும். இதுதான் நெகட்டிவ். இதில் வந்து எது பாலிங் லோவான நெகட்டிவ், பாலிங் சின்னது? ஆஃப்கோர்ஸ் -6. ஏன்னா இது சரியான நெகட்டிவான ஒரு நம்பர். நெகட்டிவ்ல ஏறிக்கிட்டே போணுச்சுன்னா அது பாலிங் நெகட்டிவான நம்பர். அப்போ அதுதான் பாலிங் லோவான நெகட்டிவ்லாம். ஓகே, அடுத்தது -4, அப்புறம் -2. இதோட நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ கடைசியாக 0 வந்துடும். அதோட வந்து 0ல் அது ஸ்டார்டிங் பாயிண்ட். சரி, அதோட ஃபைனல் பாயிண்ட்ல. ஓகே, 0க்கு அந்தாண்ட எல்லாம் பாசிட்டிவ். ஸோ இங்கே பாருங்கள், எது பாசிட்டிவ்? இது பாசிட்டிவ். ஸோ 1 3 5 இது வந்து எஸ் நார்மல் தான். 1 3 5. ஓகே, இதுதான் அதோட ஆன்சர். ரெண்டாவது இது ஏ முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பிக்கு போகிறோம். ஓகேவா? பி பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. டிசெண்டிங் ஆர்டர்ஸ்னால் இப்போ நம்ம அசெண்டிங்கில் எப்படி எழுதியிருக்கோமோ அதே தான் தலைக்கீழே. ஸோ இந்த இடம் ஃபர்ஸ்ட் ஆயிரும். ஓகேவா? இது வந்து நீங்கள் ஸ்கூலில் 2ஆலே படிச்சிருக்கீங்க. சின்னதுலேருந்து பெருசாக போடுறது வந்து அசெண்டிங் ஆர்டர்ஸ். ஓகே, பெருசுலேருந்து சின்னதாக போகிறது வந்து டிசெண்டிங். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். -5 -3 3 4 -4 2 -1. ஓகேவா? இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற நம்பர். இதில் நெகட்டிவ் பாசிட்டிவ் தனியாக பிடிச்சிக்கும், அப்புறம் மண்டை குழம்பிடும். ஓகே, ஸோ நெகட்டிவ். ஸோ டிசெண்டிங் ஆர்டர்ஸ்னால் நம்பர்ஸ் எல்லாம் பெருசுலேருந்து சின்னது போகும். ஓகேவா? ஓகே, ஸோ இதில் வந்து பாலிங் பெருசாவான நம்பர் எது? ஆஃப்கோர்ஸ் பாசிட்டிவாக தான் இருக்கும். பெருசாக அதுதான் பெருசு. பாசிட்டிவ் தான் நல்லது. ஓகே, அப்போ என்றைக்கும் நல்லது தானே என்றைக்கும் பெருசாக தெரியும். ஓகே, ஸோ இதில் வந்து எது நல்லது, எது பாசிட்டிவ், பாலிங் பாசிட்டிவான? ஆஃப்கோர்ஸ் 4 தான் பாலிங் பாசிட்டிவ். அப்போது 4. ரெண்டாவது 3. ஓகேவா? இது வந்து நெகட்டிவ், பாசிட்டிவ் பிரிச்சுக்கணும். ஓகே, இதெல்லாம் பாசிட்டிவ். அடுத்தது வந்து 3 2. இங்கே வந்து 0 கொடுக்கல இங்கே. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நெகட்டிவ்க்கு போயிடலாம். நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இதில் பாலிங் லோவான நெகட்டிவ் எது? -1. அதுக்கப்புறம் -3 -4 -5. இதுதான் அதோட ஆன்சர். ஓகேவா? ஸோ அசெண்டிங் ஆர்டர்ஸ்லாம் சின்னதுலேருந்து பெருசு, பாலிங் லோவான நம்பர்ஸ் டு பெரிய நம்பர்ஸ். டிசெண்டிங்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் போகும். ஓகேவா? அதனால தான் நீங்கள் பாசிட்டிவ் வருது.
பாசிட்டிவ்க்கு அப்புறம் நெகட்டிவ் போகுது, நெகட்டிவ்லேயே பாலிங் லோ வரைக்கும் போகுது. ஓகேவா? ஸோ இதுதான் அதோட ஆன்சர். as simple as this lah. ஸோ இதோட நம்ம வந்து 1.1D முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சப்டாபிக்கோட கடைசி எல்லாத்தையும் அனுப்புகிறோம். மாஸ்டரி 1.1. ஓகேவா? இந்த நம்ம 1 கொஸ்டின் வந்து நான் சும்மா லைட்டாக தான் போவேன். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ரைட்டிங்களா 1.1A செஞ்சோம்ல இருக்கிறோம் அந்த மாதிரி தான். ஸோ பார்ப்போம் வாங்க. இஃப் positive 20 represents 20 meter above sea level, ஓகேவா, then negative 20 represents below sea level. அங்கே பாருங்க, பாசிட்டிவ் 20 வந்து அபவ்னு போட்டிருக்காங்க. நீங்கள் முதல்ல கீ பாயிண்ட்ஸ் தேடிக்கணும். அபவ் தான் அதோட கீ பாயிண்ட். ஓகேவா? இது வந்து பாசிட்டிவ்க்கு. அப்போ நெகட்டிவ்க்கு ஆஃப்கோர்ஸ் பிலோ தான் வரும். ஓகே, மற்றதெல்லாம் நீங்கள் அப்படியே எழுதிடலாம். represents 20 meter below sea level. அவ்வளோதான் ஏயோட ஆன்சர். பி சேம்ல. பியோட கீ பாயிண்ட் என்னது? நார்த். நார்த்தோட ஆப்போசிட் என்னது? ஒப்போசிட் என்னது? இப்போ நம்பர்ஸில் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவோட ஒப்போசிட் பாசிட்டிவ், பாசிட்டிவோட ஒப்போசிட் நெகட்டிவ். அபவ்க்கு ஒப்போசிட் வந்து பிலோ. நார்த்க்கு ஆப்போசிட் என்ன? ஈஸ்டா, வெஸ்டா? நோ, சவுத். அதுதான் அதோட ஒப்போசிட் எதிர்க்க இருக்கு. ஓகே, சி வாங்க. சி வந்து மாற்றிட்டாங்க. சி வந்து வேறு மாதிரி இருக்குது. சியோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட்டட்னா பாசிட்டிவ், டெபிட்டட்னா நெகட்டிவ் தானே. அப்போது பாசிட்டிவ் 8 வந்து 800 ringgit being credited. 800 ringgit டெபிட்டட்னா ஆஃப்கோர்ஸ் நெகட்டிவ் தான் வரும். இப்போது நெகட்டிவ் 800 represented as negative 800. டி போங்க, டியும் சேம் தான். ஓகே, பாசிட்டிவ் 1000 வந்து ப்ராஃபிட் ஆஃப் RM 1000னா லாஸ் ஆஃப் RM 1000 வந்து represented as negative RM negative 1000. ஓகேவா? ஓகே, இது வந்து ரிப்ரசன்டேஷன் தான். அதனால தான் நீங்கள் சில பேர் யோசிக்கலாம், ஏன் வந்து ஆரம்பத்தில் நான் வந்து இந்த மாதிரி அதோட யூனிட் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் எழுந்த சொன்னேன், எப்போ நான் எழுந்தலை அப்படின்னு யோசிக்கலாம். வந்து பத்து அதை நம்ம வந்து யூனிட் எழுதி தான் ஆகணும். ஓகேவா? ஏன்னா அது வந்து சென்டென்ஸ் ஃபார்மில் கிடையாது. எஸ், அந்த படம் என்ன இருக்கோ அதை பார்த்து நம்ம எலபரேட் பண்ணுறோம். இது வந்து சென்டென்ஸ் ஃபார்மில் கொடுத்துட்டேங்க. ப்ராஃபிட் ஆஃப் 1000, லாஸ் ஆஃப் 1000. நம்ம வந்து டைரெக்டாக எழுந்திட வேண்டியதான், நெகட்டிவாக பாசிட்டிவாக. நம்ம வந்து யூனிட் எழுதி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. ஓகேவா? ஸோ இதோட வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சுது. ஆனால் ஸ்டில் நீங்கள் வந்து நான் யூனிட் எழுதி தான் ஆவேன் அடம்பிடிச்சிங்கன்னா, இல்லை மேபி சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பயம் இருக்கலாம், எங்கே யூனிட் எழுதாமல் போனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வந்துடும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு யூனிட் தாராளமாக எழுதலாம், பிரச்சனை கிடையாது. யூனிட் எழுதலாம். ஓகேவா? இது ஜஸ்ட் வந்து ஒரு 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 மேலோட்டமாக தான் நான் சொல்கிறேன். ஓகே, யூனிட் வந்து எழுந்தாமல் கூட போகலாம், அதான் உங்கள் பிரச்சனை. ஆனால் யூனிட் எழுந்துறது ரொம்ப நல்லது. ஓகே, முடிஞ்சால் யூனிட் எழுதுங்க. ஏன்னா எந்த நேரத்தில் பார்சலில் செஞ்சு விடுவாங்கன்னு தெரியாது. ஸோ யூனிட் எழுதுறது ஒரு சேஃபான மூவ். அப்படின்னா இங்கே ஆன்சர் வந்து நெகட்டிவ் RM 1000. ஓகேவா? ஓகே, ரெண்டாவது கேள்வி பாருங்க. ஸ்டேட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் யூசிங் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்.
பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக கொடுக்குறீங்க பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் கச்சாம போல் செஞ்சிடலாம். 80 less than 0. less than 0. less குறைவாக இருக்குது. ஆஃப்கோர்ஸ் பாசிட்டிவ் கிடையாது. லெஸ்னா என்ன? மோனா பாசிட்டிவ், லெஸ்னா நெகட்டிவ். அப்போது -80. ஓகே, இதுதான் முதல் ஆன்சர். பி 76 more than 0. வந்து லெஸ் எப்போ மோர் தென் 0னா பாசிட்டிவ்ல. சிம்பிள். ரெண்டாவது கேள்வியும் முடிஞ்சது. அடுத்தது மூணாவது கேள்வி போகும். மூணாவது கேள்வியும் கச்சாம்பூத்தி தான். ஓகே, லீஸ் ஆல் இன்டர்ஜர்ஸ் ஃப்ரம் -8 to 4. அப்போது நீங்கள் அது வந்து எப்படி வேணாலும் எழுதலாம். நீங்கள் வந்து இது அழகாக ஒரு நம்பர் லைனில் எழுந்துறீங்க அப்புறம் எழுதலாம், இல்லை நார்மலாக நீங்கள் கோமா போட்டு எழுதலாம், உங்கள் இஷ்டம். மேட்ஸ் வந்து ராங்கான வே கிடையாது, ராங்கான ஆன்சர் தான் இருக்குது. வே நீங்கள் எப்படி வேணாலும் போகலாம். ஓகே, ஸோ வந்து -8. இதெல்லாம் ஆஃப்கோர்ஸ் நம்ம அசெண்டிங் ஆர்டர்ஸில் தான் எழுதணும். -8க்கு அப்புறம் என்ன வரும்? -7, -6, 5, 4, 3, 2, 1. ஓகேவா? நெகட்டிவோட எல்லாம் முடிச்சாச்சு. நெகட்டிவோட முடிஞ்சது. எப்போ? அதோட மிடில் பாயிண்ட் 0. பாசிட்டிவ்க்கு போக போகிறோம். இப்போ 1, 2, 3, 4. இவ்வளோதான் அதோட ஆன்சர். ஓகேவா? இப்போ பியும் அதே மாதிரி தான். -12 to 2. சாரி, -12 to -12. -12 to -2. ஓகேவா? பேசி தொண்டை காஞ்சி போய் மண்டையும் குழம்பிடுச்சு. ஓகே, ஸோ -12 to -2. ஓகே, சேம் தான். -12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2. ஓகேவா? இதுதான் அதோட ஆன்சர். ஏன் 2ஓட நின்றுச்சு? இதில் நான் பதில் உங்களுக்கு சொல்லாமலே உங்களுக்கு தெரியும் ஏன்னு. ஸ்டீல் புரியாது உங்களுக்கு, கமெண்ட்க்கு வந்துடுங்க, அங்கே பேசுவோம் நம்ம. ஓகேவா? ஸோ இது வந்து மூணாவது கேள்வி முடிஞ்சது. இதுதான் அதோட பதில். இது நீங்கள் வந்து ஆன்சர் செக் பண்ணியும் பார்க்கலாம். ஆன்சர்ஸ்லாம் டெக்ஸ்ட் புக்லேயே கொடுத்துருக்காங்க, நீங்கள் எப்படி வேணாலும் செக் பண்ணி ஃபன்னாக நீங்கள் செய்யுங்க. ஓகேவா? ஓகே, நாலாவது கேள்வி. இதுவும் சரியான ஈஸியான கொஸ்டின் தான். இது இதெல்லாம் நம்ம முதல்ல செஞ்சிட்டோம். டிட்டர்மைன் whether each of the following numbers is an integer. இன்டெஜர்னா என்ன? whole numbers without any fraction or decimals. ஒரு puluhan ataupun pecahan. ஓகேவா? -4. சாரி, -14. இது என்ன இன்டெஜரா? ஆமாம், இன்டெஜர். 3.9 integer pair. 12 integer ஏன்னா whole number integer. 85 integer. 0 integer. -2 integer. அவ்வளோதான். கொஸ்டின் 4 முடிஞ்சிருச்சு. பாருங்க, இவ்வளோ சீக்கிரம் மூவ் பண்ணுறோம் பாருங்க. மேத்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஈஸியாக போயிடலாம், சீக்கிரமாக போயிடலாம். ஓகே, 5வது கேள்வி பார்ப்போம். ஓகே, 5வது கேள்வி இன்னும் சொன்னாங்க. நீங்கள் மேத்ஸுக்கு படிக்க வேண்டியதில்லை, இது காமன் சென்ஸ் மூலியமாகவே போயிடலாம். நீங்கள் பாலிங் கோல்டானது இது. ஓகே, 5வது கேள்வி என்னன்னு சொல்லிடுறேன். கம்பேர் அண்ட் அரேஞ்ச் த ஃபாலோயிங் வேல்யூஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இன் த ஆர்டர் பிகினிங் ஃப்ரம் த கோல்டஸ்ட் டெம்பரேச்சர். பாலிங் கோல்டான டெம்பரேச்சர் இது.
ஆஃப்கோர்ஸ் நெகட்டிவோட தான். நீங்கள் நார்மலாக போய் ஃப்ரிட்ஜில் ஏதாவது வச்சிங்கன்னா கூட நெகட்டிவ்க்கு செட் பண்ணுவீங்களா, பாசிட்டிவ் செட் பண்ணுவீங்களா? இது மேத்ஸ் கூட படிக்க வேண்டியதில்லை, சிம்பிள் காமன் சென்ஸ் தான். பல்லிங் லோவான செல்சியஸ் -4 தான். -4 செல்சியஸ். இவ்வளோக்கு இவ்வளோ லோவான செல்சியஸ் போகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ கோல்டாகும். ஓகே, அடுத்தது -3. -1 sorry 2 4. இவ்வளோதான். ஓகேவா? இதுதான் அதோட ஆன்சர். ஓகே, ஸோ இதோட நம்ம வந்து ஃபார்ம் 1 சாப்டர் 1 சப்டாபிக் 1 வந்து நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது நான் வந்து சப்டாபிக் 2 போவேன். ஓகே, சப்டாபிக் 2 எப்படி இருக்குன்னு அப்புறம் பார்ப்போம். ஸோ நான் இன்னும் என்னை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணல. இது என்னோட வந்து மேபி மொதல் வீடியோவாக இருக்கலாம் என் சேனலுக்கு. ஸோ என்னை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். நான் வந்து என் பேர் வந்து தரன். நீங்கள் வந்து என்னை அண்ணன்னு கூப்பிடலாம், சார்னு கூப்பிடலாம், எப்படி வேணாலும் கூப்பிடலாம், அது உங்கள் இஷ்டம். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து என்கிட்ட டைரெக்டாக நீங்கள் பேசலாம். ஏதாவது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் இவ்வளோ தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ போக போக நான் இன்னும் நிறையா பேசுவேன். இந்த சேனல் நான் எதுக்கு முக்கியமாக உருவாக்கியிருக்கேன்னா, மெயின்லி ஃபார் தமிழ் பிள்ளைங்களுக்குலாம். எக்ஸாம்பிள், யாராக இருந்தாலும் சரி, as long as தமிழ் புரியுறவங்களுக்கு, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, சைனீஸாக இருந்தாலும் சரி, தமிழங்களாக இருந்தாலும் சரி, டசன்ட் மேட்டர்ல. ஆனால் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் சூட்டபுளாக இருக்கோ அது உங்கள் இஷ்டம். சில பேருக்கு வந்து தமிழ்லன்னா ரொம்ப புரியும். நானும் இதுக்கு முன்னாடி வந்து நான் கிளஸ்டர் ஸ்கூலில் படித்தேன். ஸோ அது எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். இங்கிலீஷில் இருக்கணும் போது நம்மளுக்கு சில விஷயம் வந்து புரியாமல் போகலாம். ஓகே, நான் வந்து சின்ன வயசில் வந்து ஸ்கூலா 2 எல்லாமே மிளையில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாஸ்டர் போயிட்டேன் இங்கிலீஷில். ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். அதனால் எனக்கு வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷில் புரியாத ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், மிளையில் புரியாத ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், தமிழில் சொன்னால் புரிஞ்சுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன், உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இது வந்து ரொம்ப பேருக்கு ரீச் ஆகும்னு நான் நம்புகிறேன். தமிழ் மாணவங்க தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுறதை விட்டுட்டு இந்த மாதிரி நல்ல விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கான ஹெல்ப் என்னால் பண்ண முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி ஒன்றா அச்சீவ் பண்ணுவோமே. ஓகே, ஸோ நம்ம அடுத்த சப்ஜெக்டில் மீட் பண்ணுவோம். ஓகே, பை.